இந்தா சாக்லேட் சாப்பிடு. காலையிலேயே சாக்லேட். இப்படிதான் அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து குட்டிச்சோறாக்கியிருக்க. ஒரு சாக்லேட் தானே. என்னவோ சொல்ற, சரியா படல. ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? ஓ அதுவா, தையல் மிஷினுக்கு காசு கேட்டிருந்தீங்கல்ல, அதை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். தம்பிடே, காசு கிடச்சிரும்லடா, மாசம் மாசம் திருப்பி தந்துடுவேன். அது பிரச்சனை இல்லைக்கா, பொறுமையாகவே தாங்க. அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் காசு தரேனாக்கா. சரிக்கா, நான் அப்போ வரேன். பாத்தியாடா தமிழ், அப்பா இல்லாத குறைய முத்து தம்பி தாண்டா தீர்த்து வைக்கிறான். முத்து தம்பி கிடைக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஆமாம்மா, டெய்லி முத்துமாவே எனக்கு சாக்லேட் வாங்கி தராங்க. தமிழ்ச்செல்வி, நல்லா படிக்கணும்னா முத்துமாமா இருக்கான்ல, தையல் மிஷினுக்கு காசு தரேன்னு சொல்லியிருக்கான். காசு கிடைச்சதும் அடுத்த மாசம் உனக்கு பேக் வாங்கி தரேனம்மா. முத்துமாமா எனக்கு எவ்வளோ உதவி செய்றாங்க. முத்துமாமா சொந்தக்கார பையன், கஷ்டத்துல இருக்கும்போது கை கொடுத்து உதவுறான். சரி விழுங்கு. தம்பி, தூரமா? ஆமாக்கா, வேலை விஷயமா டவுன் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். போற வழி தானடா, பாப்பா கொஞ்சம் ஸ்கூல்ல விட்டுருவியா? சரிக்கா. பாப்பா, விக்ரம் அண்ணன் கூட போறியா? டைம் ஆச்சுல்ல. அம்மா, நான் முத்துமாவை கூட போட்டா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அம்மா, நான் போயிட்டாரே, பாய். அக்கா, குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம், அதுக்காக ஒரு பிளவுஸ் மட்டும் தச்சு கொடுங்க, சரியா? சரி, ஓகேக்கா. டீ கேட்டு ஒரு மணிக்கு ராஜி, இன்னும் டீ வரல. தந்துருவியாப்பா? எப்படியோ ஒரு வழியில் டீயை போட்டு தந்துட்டான்ப்பா. சும்மா வந்தவன் டீயை குடித்தவன் போனமாக இருக்கணும். அங்கே பார்த்தீராவே, காலம் ரொம்ப கெட்டு கிடக்கப்பா. யாரை நம்புறதுனே தெரியல. என்ன தமிழ்ச்செல்வி, மாமனை பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? காலையில் தம்பிக்கு சாக்லேட் கொடுத்தேன். இந்தா சாக்லேட் சாப்பிடு. அம்மாவுக்கு தையல் மிஷினுக்கு காசு தரேன்னு சொல்லியிருந்தேன், இதை மட்டும் கொஞ்சம் கொடுத்துறியா? ஓகே மாமா. ஆண்டி, ஒரு பாக்கெட் பிஸ்கட் கொடுங்களா? தமிழ்செல்வி, கிடைக்காம போனேன். ஆமாம், நான் கடைக்கு தான் போகிறேன்.
கையெடுங்க. என்னாச்சு? அண்ணன் தானே? அம்மா தடவை நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றதை கேளு. யாரையும் நம்பாத, யாரையும் நம்பினாலும் கவனமா இரு. புரியல. புரியும், சீக்கிரம் புரியும். ஏம்மா என்னாச்சும்மா? என்னாச்சு தங்கம்? அம்மா விக்ரம் மாமா எனக்கு கிள்றாரு, பிடிக்கவே இல்லை அவரை. அப்பா அம்மா இல்லாத ஃபேமிலிமா, புரியுதா? அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க வர டைம் நீ கண்டுக்காத, உன் பாட்டுக்கு ஒதுங்கி போயிரு. ஓகேம்மா. ஓனர்கிட்ட சம்பளம் வாங்க போகிறேன்னால எப்போ வாங்க போகிறேன்? முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். என்னது? இல்லை இந்த சம்பள கணக்கை பற்றி பேசியிருந்தோம்ல, அதை பற்றி முடிச்சிடலாம் தான் சொன்னேன். அம்மா, அக்கா என்ன சொல்லிட்டே இல்லம்மா. அக்கா பேக் வந்துட்டு ரோட்ல இருந்திருக்கான். என்னடா சொல்ற? என்னடா அக்காக்கு என்னாச்சுடா? அண்ணே என் பாப்பா பாத்தீங்களானே? அண்ணே என் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானே? பாப்பா பாத்தீங்களானே? அக்கா என் பாப்பா பேக் அங்க ரோட்ல கிடக்குக்கா. அக்கா அக்கா என் பாப்பா பாத்தீங்களாக்கா? என் பாப்பா பேக் இங்கதாக்கா இருக்கு. எங்க போனேன்னு தெரியலக்கா. அக்கா அக்கா என் பாப்பா பாப்பா, கடவுளே. ஆங்க்கா, தமிழ் செல்வியை காணுமா? நானும் ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரிக்கா, அப்போ நான் வரேன். அந்த முத்து பையில பாத்தீங்களாக்கா? தாமர பூ போல தலைமகளை நான் வளர்த்த தவிக்க விட்டு போனதென்ன என் மகளே கண்மணியே.
என் காதுக்கு மொழி இல்லை, என் நாவுக்கு சுவை இல்லை, என் காதுக்கு மொழி இல்லை, என் நாவுக்கு சுவை இல்லை, என் நெஞ்சுக்கு நினைவில்லை, இனி நிழலுக்கும் உறக்கமில்லை, என் நிழலுக்கும் உறக்கமில்லை. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்த்தபோது கண்கள் இரண்டை கவர். எனக்கா தமிழ் செல்வினும் கிடைக்கலையா? நானும் ஊர் ஃபுல்லெலாம் தேடி பார்த்துட்டேங்க, எங்கேயும் கிடைக்கல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். என் பொண்ணு எங்கேயும் போகல முத்து, நீ தானடா கூப்பிட்டு வந்த என் பொண்ணு எங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? நீ வீட்டுக்கு வந்திருந்தப்போ உன் பாக்கெட்ல இருந்து ரிப்பன் விழுந்துச்சு, கவனிச்சியா? ஆமா, கையில என்ன கீரல்? அப்போ என்ன போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவீங்களா? சரி 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 அப்போ நான் தான்க்கா கூட்டிட்டு போனேன். ஏங்கா உங்க தையல் மிஷின் சத்தத்துல அவ போட்ட சத்தம் கேட்கலையா? அவர் ரொம்ப துள்ளுனாக்கா, ஓவரா கத்துறா. அதான் அவ மூச்சையை நிப்பாட்டி இப்போ அவ எங்க இருக்கான்னு தெரியணுமா? சரி விடு, அதோ தெரியுது பாரு ஒரு காடு, அதுக்குள்ள கிடக்கா, போய் பொறக்கிக்கோ. கையடுறா நாய. ஏட்டு அவங்கள பிடியா, அடிக்காதம்மா, வெட்டு வெட்டு, நானும் பார்த்துக்கலாம், வெட்டுமா, அடிக்காத அடிக்காத. அம்மா சும்மாருமா, எதனால நாங்கள் பார்த்துக்கிட்டோம். என்னம்மா இது, ஆளாளுக்கு சட்டத்தை கையில் எடுத்தா நாங்கள் என்னம்மா பண்ணதுக்கு? கைய விடுங்க சார். என்ன சார் சட்டம்? யாருக்கு இங்க இருக்கு சட்டம்? இவன மாதிரி பொண்ணுங்களை தொடர பசங்களுக்கு உங்க சட்டம் என்ன சார் செஞ்சுச்சு? சட்டம் செத்து போச்சா சார்? சட்டத்தோட வேகம் மலிந்து போச்சா சார்? இவனுங்க மாதிரியான மிருகத்தனமான பசங்களை அடக்க கடுமையான சட்டமோ இல்ல தண்டனையோ ஏதாவது இருக்குதா சார்? நீங்க சொல்ற அதே சட்டம் அரசியலுக்காகவும் சுயநலத்துக்காகவும் சும்மா வளைச்சு யூஸ் பண்றாங்களே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? உலக நாட்டுல தப்பு நடந்தா தண்டனை ஸ்ட்ராங்கா இருக்கு, தண்டனை உடனே கிடைக்குது. ஆனா நம்ம நாட்டுல இவன மாதிரி பிஞ்சு குழந்தையோட வாழ்க்கை அழிக்க 10 நிமிஷம் ஆகுது சார். ஆனா இவனுக்கு தண்டனை கிடைக்க வருஷம் ஆகுது. நீதி கிடைக்க இவ்ளோ லேட் பண்ண எங்களை மாதிரி தாய்மார்களும் ஏழை ஜனங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா சார்? இதெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட என்ன சார் நடக்க போகுது? சார், எம்எல்ஏ வர்றார் சார். விஷயம் கேள்விப்பட்டு நேரம் இங்கே தாம்மா வரேன். நீ கவலைப்படாதம்மா, உன் பொண்ணுக்கான நீதியை ஒரு அண்ணனா நான் வாங்கி தருவேம்மா. ஏய், நீ எவ்வளோ வேணாலும் சட்டம் பேசிக்கோ, ஆனால் உன் சட்டம்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது. நீ வேணா பாரு, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சி உன் வாழ்க்கையை தொலைப்பேன். ஆனால் நான் உள்ள 3 வேளை அரசாங்க காசில் சாப்பிட்டுட்டு உள்ள ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னும் 2 வருஷத்தில் என்ன நல்லவன் சொல்லி முத்திரை குத்தி வெளியே அனுப்புவாங்க. ஆனால் உன் பொண்ணு வருவாதாடி? ஒருக்கி நாயா, பிள்ளை என்ன பண்ண, பிள்ளை என்ன செஞ்ச? வா, உன்னை உள்ள வச்சு வெட்டாத இடத்துல வெட்டிடலாம். வால. அம்மா, அக்காவுக்கு என்னாச்சும்மா?
போனேனே. ரத்த வெள்ளத்துல துடிக்கும் போது சிலையாக நின்னேனே. காது அடைச்சதடி, என் நெஞ்சு வெடிச்சதடி. நீ இல்லாம ஏங்கி நிற்கும் இந்த உசுருமே பாரமடி. அம்மானு கத்தும் போது அணைக்காம போனேனே. ரத்த வெள்ளத்துல துடிக்கும் போது சிலையாக நின்னேனே. உயிரான என் உயிரே, நீ மண்ணில் தூங்கையில நீ மூடும் முன்னே உன்னோட நான் மறைவேன். நீ மூடும் முன்னே உன்னோட நான் மறைவேன். நீதிமன்றம் போயிருக்கேன், நியாயங்களும் கேட்டிருக்கேன். ஓ நீதி சாகையில நான் பழமா மாறலையே. நீதி சாகையில நான் பழமா மாறலையே. என் மூச்சு நிக்கலையே. என் மகளே தங்கமே வைரமே, தங்கமே வைரமே, தாமரை பூ போல தலைமகளை நான் வளர்த்த தவிக்க விட்டு போனதென்ன என் மகளே கண்மணியே. தவிக்க விட்டு போனதென்ன என் மகளே கண்மணியே.